வணக்கம் நேர்களே. மற்றொரு கிராம சஞ்சிகை நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் வானொலி அருகில் சந்திக்கின்றோம். இன்றைய கிராம சஞ்சிகையை அலங்கரிக்க முதலில் வருவது நம் நாட்டு பெண்மையின் சிறப்பு. இதனை எமக்கு செய்வான இந்த வெத்தில தட்டத்தையும் பாக்குரலையும் இங்க கொண்டா ஏய், ம், வேள்வி ஆற்றுச்சு திண்டது நெஞ்சு. கொஞ்சம் வெத்தில சாப்பிட்டா செமிச்சு போ. செய்வான உனக்கு சொன்னா என்ன? கன நாளைக்கு பிறகு இன்றைக்கு உரைப்பன் உரும்புற சரக்கு பாவிச்சு பார்த்தேன். ஓ, எனக்கு தெரியும். தம்பு வேள்வி இறைச்சி குடலையோட வந்ததும் செல்வத்தம்பி கடப்பக்கம் போன நீ கண்டனா. அதுக்குத்தான் போறியலண்டு நினைச்சது சரியா போச்சு. ஏதோ கணக்கோட நில்லுங்கோ. வயசு 60 போகுது. பிரசர காலம் கண்டியளோ. எனக்காவது பிரஷர் வருவதாவது. சின்ன வயசுல ஒடியல் புட்டும் குரக்கன் ரொட்டியும் ஆட்டு பாலும் திண்டு குடிச்சு வளர்ந்த உடம்பில் இது. பொன்னே அன்னை நானும் பலார்த்தி பத்தி விடுகிறதுக்கு இடையில 4000 போயில கண்டுகளுக்கு இறைச்சி போட்டுத்தான் காலம சாப்பாடு சாப்பிட எழும்புவோம். பொன்னே அண்ணன் துலா மிதிக்க நான் பெரிய பட்டையில துலா கொடிய பிடிச்சேன் என்றால் நான்ஸ்டாப் ரேப்பு தான், நான்ஸ்டாப் ரேப்பு தான். அநியாயம் சொல்லக்கூடாது. துலா மிதிப்பில எங்கட பொன்னையா அண்ணைய வெல்ல இந்த ஊரில ஆளே கிடையாது தெய்வான. மனுஷன் பம்பரம் மாதிரி பட்ட கிடங்குல பட்ட தண்ணி கோலின உடனே அடி துலாவுக்கு ஓடி மிதிக்கும் கண்டியோ. அப்பப்பா பார்க்க ஆசையா தான் இருக்கும். அவற்றை ஓட்டத்துக்கு அப்படியே கணக்கா டைம் பண்ணி துலா கொடிய மேல தூக்கி கொடுக்க வேணும். கொஞ்சம் பிந்தினால் தெய்வான மனுஷன் கிரீக்கில தான் பேசும். இனி அடிக்கடி கொடுக்கி ஒரு விட்டு கட்டுவேன். அதுவும் ஒரு ஸ்டைலா மேஜிக் காட்டுற மாதிரி இருக்கும். ஓம் அப்பா, இந்த பொன்னையா அண்ணன் வார நேரமாகுது. இன்றைக்கு ஆளை காண. அவரும் உங்களை போல செல்வத்தம்பி கடப்பக்கம் போனவரோ தெரிய இல்லை. இன்றைக்கு அவை இந்த வீட்லையும் வேள்வி இறைச்சிதானா. 250 ரூபா பங்கு வேண்டி கொண்டு போனவர் என்று பூமணி அக்கா சொன்ன. அப்படி சொல்லு. அதுதான் இன்றைக்கு லேட். இருந்தும் ஒருக்கா என்றாலும் இங்க வந்து ஊர் புதினம் கதை காட்டி அவருக்கு பொச்சந்தீராது கண்டியோ. செய்வான உனக்கு சொன்னால் என்ன? இந்த முறை சீட்டு கூற இல்லை. அவர்தான் கொஞ்சம் கழிவோடு எடுத்தவர். அவருக்கு என்ன பிள்ளையோ குட்டியோ. இனி கையில காசு புழங்குது. அதனால முழு போத்தல் எடுத்திருப்பார். வேள்வி இறைச்சி எண்ட உடனே 2-3 ரவுண்ட் அடிச்சு போட்டு படுத்தாரோ தெரியல. கந்தப்பூ மிஸ்டர் கந்தப்பூ இன்னைக்கு சவுண்டு கொஞ்சம் பிள்ளையாத்தான் கிடக்கு. வேறுங்க வேறுங்க ஒன்னான. உங்களுக்கு 100 வயசு. இப்பதான் நானும் தெய்வானையும் உங்களை பற்றி கதைச்சு கொண்டு இருக்க நீங்கள் வாரு. ஒன்னே அண்ணன் இன்றைக்கு எப்படி வேள்வி இறைச்சி ஒரு பிடி பிடிச்சிருப்பியல். அநியாயம் சொல்லக்கூடாது. சில்வ ரத்னத்தின் கிட இறைச்சி டொப். பல்லுகள் ஆடுற எனக்கு சப்பி தின்னக்கூடியதா மென்மையா இருந்தது கண்டியோ. அதுல ஒரு விஷயம் இருக்கு கந்தப். சொல்லு சொல்லு. செல்வத்தார் கிடாய்க்கு வெட்ட முதல் கால் பூத்தில் சாராயம் பருக்குவேன். அப்ப ரச்சியும் சாப்பிட்டா தான் இருக்கும். அதை விட கிடாய்களுக்கு உளுத்தங்கோது எள்ளு புண்ணாக்கு எண்டு மனுஷன் பார்த்து பாராமல் சில வலிச்சு கை தீனில வளர்க்கிறது. இனி கிடாய்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் என்றாலும் உடனே சைக்கிள் எடுத்துக்கொண்டு மருந்து வாங்க மிருகண்டாக்குத்தட்ட போடுவேன். ஆனால் தந்த மனுஷிக்கு தலையடி காய்ச்சல் என்றால் 2 ரூபா குளிர்ச்சியோட நிப்பாட்டி போடுவேன். இந்த ஆம்பளைகள் எல்லாரும் இப்படித்தான் பொன்னையான்னு. ஏன் எங்கட வீட்லயும் உதய கதை. புகையில கண்டுக்கு சாடைய அழுக்கணவன் நோய் பிடிச்சது என்றால் போதும், உடனே எந்தையாள் விவசாய போதனாசிரியர்கிட்டையும் மருந்து விற்கிற கடைக்குமா அலையும்.
என்னை ஒருக்கா பரம பரியாரியார்கிட்ட கூட்டிக் கொண்டு போங்கோ உந்த கை கால் விரைக்குதுன்னு கேட்டார். எனக்கு எங்கேயப்பா நேரம் வந்து சாட்டி சொல்றதான். உன்னை கொஞ்சம் விட்டு கொடுத்தால் ஒரே அடியா ஆம்பளையில அட்டாக் பண்ணின. உங்களுக்கு சொன்ன என்ன சொன்னாலும் இந்த மனுஷி இறைச்சி கறி காய்ச்சறதுல ஒரு எக்ஸ்பர்ட். குஜினிக்க இறைச்சி குழம்பு கொதிக்க அடுத்த வீட்டு அண்ணம்மா அக்கா மெல்ல வேலியால எட்டி பார்த்த என்னக்கா இன்றைக்கு இறைச்சியோண்டு கேப்ப. பொன்னே அண்ணன் இவர் எனக்கு ஒரே அடியா ஐஸ் வைக்கிற என்றாலும் அதுவும் சரிதான். அண்ணம்மாவுக்கு கடினா அதுதான் நான் ஊறுபட்டது மாதிரி. இவருக்கு மத்தியானம் சாப்பிட்டதுல இருந்து நெஞ்சரிக்குதுன்னு சொல்லி கொண்டு கிடக்குறேன். 2 பேரும் கழிச்சு கொண்டு இருங்கன்னு நான் போய் ஸ்ட்ராங்கா ஒரு இஞ்சி தேத்தனி ஊத்தி கொண்டு வாரேன். ஓ கந்தப்பூ சொல்லு. இறைச்சி கதை வந்தா போல எனக்கு பேப்பர்ல பார்த்த ஞாபகம் இருக்கு. இங்கிலாந்துல சனங்கள் இப்பவெல்லாம் இயற்கையான தீனி போட்டு வளர்த்த ஆடு மாடுகள் என்ற இறைச்சியைத்தான் விரும்பி வாங்கினமா. அந்த இறைச்சிக்கு விலையும் கூடவா? ஓமண்ணு வெளிநாடுகள்ல அது முக்கியமா இந்த ஐரோப்பிய நாடுகள்ல செயற்கை மிருக உணவுக்கு ஜக்கம் கண்டியோ. எங்கட நாட்டில இந்த பயிருக்கு சேர்க்க உரம் மாதிரி என்று சொல்ல. சரியா சொன்னியல். இனி இந்த செயற்கை தீனிய போட்டு ஆட்டை வளர்த்தால் ஆடுகள் மாடுகள் இந்த சைஸுக்கு வளரும். இறைச்சியும் கொஞ்சம் வெயிட்டுக்கு எக்கச்சக்கமா இருக்கும் கட்டியோ. அப்ப ஆடுகள் மாடுகள் சைஸுக்கு வளரும் என்றால் இறைச்சிக்கு வளர்க்கிற மாடுகள் யானையாண்ட சைஸுக்கு வளருமோ? உங்களுக்கு பகுதியா கிடக்கு. இனி என்ன செல்வத்தார் கிடாக்கு வெட்ட முதல் சாராயம் பருக்கிற மாதிரி வெளிநாட்டிலையும் கோழிகளுக்கு அல்கஹோல், அதுவும் மதுதான், அல்கஹோல் ஊசி அடிப்பினமா. இதுவும் முந்தி எங்கேயோ பாதிச்ச ஒரு ஞாபகம் தான். என்ன பாருங்கோ உலகம் போற போக்கு என்ன. மனுஷன் தங்கட சுயநலத்துக்காக மிருகங்களை கரிசனையா வளர்த்து கடைசியில பட்டு சாப்பிடத்தான். அறிவு படைச்ச மனுஷன் வேலையை பாருங்க. பின்ன சும்மாவே பாடி வச்சவ இத போடும் மனிதருக்கே இதையாகும் வெள்ளாடை உண்டு. கந்தப்பூ இன்றைக்கு எல்லாம் ரஜ்ஜி கதையோடு எங்கட நேரம் போட்டுது. நான் ஒருக்கா இந்த முருகேசிட்ட போக வேணும். மண்பட்டி கத்தி தோய்விக்க குடிச்ச நீங்களோ? நானும் மண்பட்டி தோய்க்க கொடுத்து இப்ப 2 மாதம். சீமான் இந்தா செய்தாரன் கண்ட இடத்துல சொல்லும். வீட்டை போனால் எடுத்து வச்சிருக்கிறேன்னு என்னும். நாளைக்கு தாரன் என்ற கதை தான். அது ஏன் பேசுவான் கந்தப்பூ? சும்மா கிடந்த கொக்க சத்தத்தை எந்த மனுஷி மொட்டைய போச்சண்டு முருகேசிட்ட கொடுத்து தோவிங்கோண்டு ஆக்கின பண்ணினதால கொண்டு போய் கொடுத்தான். 1 மாசம் ஆச்சு, இன்னும் செய்த பாடில்ல. ஆடுகளுக்கு குலை ஒடிக்கிறது என்றால் வெறும் கொக்க தடியால கொப்புகளை வளைச்சு கத்தியால நான் வெட்ட வேண்டி கிடக்கு. இப்ப புது சத்தகம் வாங்குறாண்டாலும் குறைஞ்சது 150 ரூபாய் வாங்கணும். நான் தேத்தனி போட்டு கொண்டு வர்றதுக்கு இடையில டாபிக் மாறிட்டு என்ன கொக்கத்தடி சத்தகம் என்று கதைக்கிறீங்க. இந்த இருங்க அண்ணன் தேத்தனி குடிச்சு கொண்டு கதை. அது ஏன் கேக்குற புள்ள? நானும் கந்தப்பூவும் முருகேசிட்ட மாட்டுப்பட்டு போனோம். முருகேசு கண்ட உடனேதான் ஞாபகம் வருது. எங்க இருங்கோப்பா அந்த ஆள்கிட்ட கொடுத்த மண் வட்டி எடுத்து போட்டுக்கடி. இனி இவ தொடங்கிட்டா. ஒன்னே அண்ணன் இந்த முருகேசு பல குடும்பங்களுக்குள்ள குடும்ப சண்டைய உண்டாக்குற தொழிலாளி ஆகிவிட்டாரோ? சரி கந்தப்பூ, பின்ன நீங்க இருங்கோ, நான் வாரன். நான் நேர முருகேசு வீட்ட போய் இன்றைக்கு பிடிச்ச பிடியில வேலையை முடிப்பிச்சு
சத்தகத்தை கையோட கொண்டு போக வேணும். ஆடுகள் சிவப்பட்டுன்னு. சாடையா இந்த மண்பட்டியை ஞாபகப்படுத்தி விடுங்கோ. ஓ வீட்டு திண்ணையில இருந்து கொண்டு சுகமா அலுவல் பாக்குறீங்களோ? சும்மா இரு தெய்வானு. 2 பேரும் ஒருமிக்க போனால் எங்களை கண்டதும் முருகேசி வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிடும். முதல்ல பொன்னியாண்டி அலுவல் முடியட்டும். திண்ணை பேச்சு கேட்டீர்கள். இதனை எழுதியவர் முத்தையா மாசிலாமணி. பங்கு பற்றிய கலைஞர்கள் சூக்கெல்லோ, ஆர் யோகராஜன், ஜமுனா சர்வானந்தா ஆகியோர்.